சாத்தானின் கடைசி பலவீனமா அது என்ன என்று வாங்க பார்க்கலாம். விசுவாசிகளின் கீழ்ப்படிதல் சாத்தானுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதமாகும். வேதாகம் சொல்லுகிறது யாக்கோபு 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தெளிவாக கூறுகிறது, இது மனிதனின் சொந்த வலிமையால் அல்ல, தேவனின் அதிகாரத்தால் நடக்கும் ஒரு ஆவிக்குரிய சத்தியமாகும். இறுதியாக முடிவான தோல்வி சாத்தானுக்காக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுவே அவனுடைய மிகப்பெரிய பயமும் பலவீனமும் ஆகும். இன்னும் கொஞ்ச நேரம், என் காலம் குறைந்து கொண்டிருக்கிறது. இத்தனை சீக்கிரம் அவன் எவ்வளவு முயன்றாலும் அவனுடைய அழிவை தவிர்க்க முடியாது. சுருக்கமாக சொன்னால், தேவனின் வல்லமை, மனிதனின் உண்மையான விசுவாசம், சத்தியத்தில் நடக்கும் வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவற்றை இவைகளை சாத்தானுடைய பலவீனங்கள். ஆகையால் தேவனுடைய பலத்தோடு சாத்தானை பலவீனப்படுத்துவோம். தொடர்ச்சியாக குட் நியூஸ் நண்பாவில் இணைந்திருங்கள். என் நேரம் நொடியாய் கரைகிறது, ஆட்சியும் குறைந்து கொண்டிருக்கின்றன. நான் ஒரு சிங்கம் போல உங்களை விழுங்க தயாராயிருக்க, நீங்க கவனிக்காம இருந்தா